ஹலோ வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாம் நடந்தது. 140 ப்ளஸ் மார்க் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ 140க்கு மேலே நான் மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நேற்று வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு அனலிட்டிக் இது வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 400 பேர்கிட்ட அதுக்கு வந்துட்டு பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ 400 பேர் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 14 லட்சம் பேரில் 400 பேருங்கிறது கம்மி தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு பற்றி பார்ப்போம், ஓகேவா. ஸோ வந்துட்டு 130 எடுத்தது கொஞ்சம் பேர் தான், ஓகேவா. ஸோ 130க்கு கீழே எடுத்தவங்க இன்னும் கம்மியாக நிறைய பேர் இருக்காங்க. 140 ப்ளஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தம் 140 ப்ளஸ் இருக்காங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் தம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா 140லேருந்து 145க்குள்ளார இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. 145லேருந்து 150க்குள்ளே அப்படிங்கிறவங்க வந்துட்டு இப்போ இது ஒரு 50% இருக்காங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 25% தான் இருக்காங்க. நீங்கள் 145க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 140க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டெனோவோ இல்லைனா டைப்போ ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கான சான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 180க்கு மேலே அப்படிங்கிறது யாரும் அதிகமாக இல்லை 180 ப்ளஸ் அதிகமாக யாரும் போடலை. ஏன்னா தமிழ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 80 எடுத்தவங்களே பெரிய ஆளாக தான் இருக்காங்க. ஸோ 80க்கு மேலே எடுத்தவங்களே வந்து கொஞ்சம் பேர் தான். அதுவும் 85 தாண்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. 81 82 வரைக்கும் நானே நிறைய பேர் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்துட்டு 85 வந்து யாரும் அதிகமாக தாண்டலை. இந்த 90 95 எடுக்கிறவங்கலாம் வந்துட்டு 80 85க்குள்ளார தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு மேலே போகாது, ஓகேவா. ஸோ இதுலேயே நம்மளுக்கு 15 மார்க் வந்து கட் ஆகிடுது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி மேக்ஸில் ஒரு 5 சம் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது, யாருக்குமே புரியாத அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அதனால் ஃப்ளுக்கில் யாருக்காவது கிடச்சிருந்தது அப்படின்னா 1-2 மார்க் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 20 தான் வந்துட்டு குறைஞ்சபட்ச மார்க்கு. ஸோ 22 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு 5 எடுத்துக்குவோம், ஓகேவா. ஸோ அப்போ 15 + 5 20. ஸோ அப்போ இதுலேயே நம்மளுக்கு வந்து 20 போயிடுச்சு. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கண்டிப்பாக 75க்கு வந்துட்டு எல்லாருமே 75 போட மாட்டோம், ஒரு 60ஆவது வந்துடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 15 மார்க்கு குறையுது, ஓகேவா. இப்படி நம்ம கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே, ஓகேவா. ஸோ அப்போ எப்படி வருது நம்மளுக்கு பாருங்கள். அதில் வந்துட்டு ஒரு 20 மார்க்கு, இதில் வந்துட்டு ஒரு 5, இதில் ஒரு 15. ஸோ இப்பயே வந்து 40 மார்க் போயிடுது, ஓகேவா. ஸோ அப்போ 40 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் தான், ஓகேவா. எல்லாருக்குமே 40 மார்க்குங்கிறது குறையும். ஸோ 1-2 பேர் லக்கில் வந்துட்டு ஒரு 10 மார்க் வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரா போகலாம். 10 மார்க்குங்கிறது அதிகமாக தான் சொல்கிறேன், 5 மார்க் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போகலாம். ஸோ 165 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஹையஸ்ட் மார்க்காகவே இருக்கும், ஓகேவா. ஸோ 187லாம் எடுத்தாங்கல்ல போன தடவை, இந்த தடவை 167 எடுத்திருந்தாங்க அப்படின்னாலே அவங்களே பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. 160க்கு மேலே அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 100 பேராவது இருப்பாங்க, ஓகேவா. ஸோ 100 பேர் அப்படிங்கிறது நான் கம்மியாக தான் சொல்கிறேன். ஸோ 100 பேருக்கு மேலே இருக்கலாம், ஆனால் 100 பேர் தான் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 150க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 1000 பேர்கிட்டையாவது இருப்பாங்க, ஓகேவா. ஸோ 1000லேருந்து 1500 பேருக்குள்ளே 150க்கு மேலே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ 2000 பேர் 150க்கு மேலே இருக்காங்க, ஓகேவா. நம்மளுக்கு வேக்கன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்கதை மட்டும் சொல்கிறேன், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா 150க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2000 வேக்கன்சி இருக்குது, ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு 2000 வேக்கன்சி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்போ அதுலேயே நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த 145லேருந்து 150க்குள்ளே எடுத்தவங்க கண்டிப்பாக 2000லேருந்து 3000 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ கம்மியாலாம் சொல்லலை. நீங்கள் 145 எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஓகேவா. இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது அன்அஃபிஷியலுக்கு சொல்லலை. இப்போ 5 நாள் கழித்து நம்மளுக்கு ஒரிஜினல் கீ வரும், அந்த கீ வச்சு செக் பண்ணி உங்களுக்கு என்ன மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் 145க்கு மேலே வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் டைப்பிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 140க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நீங்கள் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக 140க்கு கீழே நான் 139 இருக்கேன் அப்படின்னீங்கனாலே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது.
ஏன்னா 140 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஊஞ்சலாட தான் செய்யும். 140, 141, 142, 143 இதிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மார்க்லேயுமே 100 பேர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் சொல்றேன், இந்த 140 அப்படிங்கிறதே ஒரு 200 பேராவது எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாரி இந்த 141ங்கிறது அந்த லெவலுக்கு இருப்பாங்க. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஆகுது. நானும் நெறைய பேர் வீடியோ பார்த்தேன். அவங்கலாம் எக்ஸாம் எழுதுனாங்களா? இல்ல எழுதாமலே வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. லாஸ்ட் கட் ஆஃப வச்சு இப்பயும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் அந்த அளவுக்கு இருந்தது மார்க்கு. ஸோ இந்த தடவ கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு. ரொம்பனா நெறைய பேர் படிச்சுட்டு போயிருப்பீங்க. நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன பொறுத்தவரைக்கும் அது கம்மி பண்ணியிருக்கு. அதனால தான் அது வந்து டஃப்ன்னு சொல்கிறீங்க. ஆனாலுமே எப்படி 160 மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 160, 170லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த 160, 170 போடுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன மார்க் எடுத்திருக்க வேண்டியவங்க, அந்த 187 எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எடுக்க வேண்டியவங்க இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுலேயே நம்மளுக்கு தெரியுது கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பு தான். ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் டஃப்பு. அதனால மார்க் நீங்கள் 140க்கு மேலே எடுத்திருக்கீங்க. டைப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். டைப்போ இல்லைனா ஸ்டெனோ கூட வேக்கன்சி வந்து கம்மி தான். 400 கிட்ட தான் வேக்கன்சி இருக்குது. இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். ஸ்டெனோவாகவும் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு 140க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒன்றுமே தப்பில்ல. இதை விட கம்மியாக இருந்து 139, 138 அந்த மாதிரி இன்னும் கம்மியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். போன தடவைலாம் வந்துட்டு ஒரு 20 லட்சம் பேராவது எக்ஸாம் எழுதுனாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கம்மியாயிடுச்சு. ஒரு 14 லட்சம் பேர் தான் வந்துட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறப்பயே நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 140 தான் எடுத்திருக்கேன். எனக்கெல்லாம் முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யாரும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரி பண்ணாதீங்க. உங்ககிட்ட இந்த டைப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. நான் ஜென்ரல் கேட்டகரியில் தான் போக முடியும். என்கிட்ட இந்த ஃபீமேல் கோட்டா இல்லை, அப்புறம் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கோட்டா இல்லை, நான் பிசி ஓசி இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் தான் போக முடியும் அப்படின்றவங்க 155ஆவது அட்லீஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி மேல் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப பாவம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு 150ஆவது தாண்டினா தான் வந்துட்டு அவங்களால ஜாப் பக்கமே கொஞ்சம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தடவை இந்த டைப்புக்கெல்லாம் வந்துட்டு டைப்பிஸ்ட்டுக்கே வந்துட்டு உங்களுக்கு வேக்கன்சியே பாருங்கள் ஒரு 1200 1700 கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் 140+ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தப்பே இல்லை. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ.